இது குளோபல் தமிழ் பாலிடிக்ஸ் டுடே யூடியூப் சேனல். வணக்கம். மார்ச் 29, 2026. இன்றைய முக்கிய செய்திகள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் நோ கிங்ஸ் என்ற பெயரில் மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் வெடித்துள்ளன. 50 மாநிலங்களிலும் மில்லியன் கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கி அரசாங்க கொள்கைகளுக்கும் ஈரான் போருக்கு எதிராகவும் குரல் எழுப்பினர். நியூயார்க் சிட்டி, லாஸ் ஆஞ்சலஸ், வாஷிங்டன் டி.சி. உள்ளிட்ட நகரங்களில் பெரும் திரளான மக்கள் கூடினர். பெரும்பாலான இடங்களில் அமைதியான போராட்டங்கள் நடைபெற்றாலும் சில இடங்களில் போலீஸ் மோதல்கள் மற்றும் கைது சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இலங்கையின் மோனராகல பகுதியில் லஞ்ச வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் allegations of bribery or corruption தகவலின்படி 50,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வரி அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாத்தளை ராஜபாக்ச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பயன்படுத்துமாறு வழங்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரை எந்த வளைகுடா விமான நிறுவனங்களும் ஆர்வம் காட்டவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அந்த விமான நிலையத்தின் பயன்பாடு குறித்த சவால்கள் மீண்டும் முன்வந்துள்ளன. இதற்கிடையில் இலங்கையின் எரிபொருள் விநியோக சிக்கலை சமாளிக்க இந்தியா அவசர உதவி வழங்கியுள்ளது. இதனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கிடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துகிறது. சர்வதேச செய்திகளுக்கு வரும்போது ஈரான் அணு திட்டம் தொடர்பான கவலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளன. முன்னாள் உயர் தலைவர் அலி கமனேய் வெளியிட்ட அணு ஆயுத எதிர்ப்பு நிலைப்பாடு மாற்றமடையக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இறுதியாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்கா காலால் படைகளை அனுப்பும் சாத்தியம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பதிலாக ஈரான் கடுமையான எதிர்வினை அளிக்க எச்சரித்துள்ளது. இது இன்றைய முக்கிய செய்திகள். நன்றி.